நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன், பேரழகன் 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள். 2மே சூர்யா லைஃப்பில் மறக்க முடியாத 2 படம் அயன் இருந்தது. எனக்கு முதல் படத்தில் சம்பளம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு முதல் பட சம்பளம் வந்து 1000 ரூபா. பெரிய நம்பர் வச்சுக்காது, வெறும் நம்பர் 1 போட்டு 3 செய்ய 1000 ரூபா தான் எனக்கு முதல் பட சம்பளம். ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்குறியோ அந்த சம்பளம் தானு கேட்ட பணத்தை அப்படியே கொடுத்து படம் பண்ணாங்க. சரவணன் சார் வந்து எப்படி நெருக்கமானு சொல்ல முடியாது. திருலோசந்தரும் சரவணன் வந்து ஒரு இரட்டை பிறவிகள் மாதிரி. திருலோசந்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை திருலோசந்தர் பேசாமல் இருக்கவே மாட்டார். வியாழக்கிழமை இங்கே வந்து ராஜேஷ கல்யாணம் பண்ணுற பக்கம் அவென்யூ இருக்குது. அங்கே வந்து இவர் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி, இவர் சைவம், திருலோசந்தர் அசைவம் சாப்பிடுவார். அவர் வந்து ஈசிஆரில் மாயாஜால் பக்கத்தில் குடியிருக்கார். வியாழக்கிழமை கேரையில் நான்வெஜ் செஞ்சு எடுத்துகிட்டு போய் 11 மணிக்குள்ள வெயிட் பண்ணுவார். சரவணன் சாப்பாடு வருதுன்னு சாப்பிட வச்சு சாயங்காலம் பேச்சு. வியாழக்கிழமை ஃபுல் டே வந்து தில்லோ கூடயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். எப்போ தில்லோக்கு இறந்து போனாரோ அப்போவே இவருக்கு ஒரு சேலை கொஞ்சம் பரவமாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டேங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் அவரும் 1/2 மணி நேரம் பேசுவோம். என்னுடைய ஸ்பீச்சு பூராமல் ராமாயணம் மகாபாரதம் உட்பட எல்லா ஸ்பீச்சையும் வந்து டிவிடி வாங்கி தினம் போட்டு பார்ப்பார். போட்டு பார்த்துட்டு ரொம்ப பிரமா பண்ணிக்க அப்படிம்பார். இந்த கடைசி 1 வார இடைவெளியில் மட்டும் எப்படியோ தொடர்பு ஒரு 10 நாள் இடைவெளியில் அவர் பேசாமல் போயிட்டு திடீர்னு அவர் கிளம்பி போயிட்டார். அதாவது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி, ஏவிஎம் சிட்டா எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவர் தான் இத்தனை வருஷமாக தொடர்ந்து. ஒரு ரஜினி படம் எடுத்திங்கன்னா அவர் அந்த சிவாஜி படமாகட்டும், முரட்டுக்காளி ஆகட்டும், போக்கிரி ராஜாவாக இருக்கட்டும், அவர் வச்சே கிட்டத்தட்ட ஒரு 10 படம், எஜமான் படம் 10 படம் எடுத்திருக்காங்க. கமல் வந்து தூங்காதே தம்பி தூங்காதே, உயர்ந்த உள்ளம், சகலகலா வல்லம் படம், மாஸ்டர் பீஸ் தமிழ்நாட்டுடைய ஹிட்டான படம் ரஜினி கமல் படம் எல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. கடைசி சிவாஜி படம் அவர் எடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து படம் பண்ண முடியாதுன்னு அப்படியே அந்த படம் எடுக்கிறத குறைச்சிட்டாரு. 10 நாளைக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸ்மூத்தாக கிளம்பிட்டார். அதாவது கடைசி காலத்தில் இந்த பாய் போட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாள் கிடந்த முடிவுங்கிற மாதிரி துன்பப்பட்டு போகக்கூடாது. அவர் 88 வருஷம் வாழ்ந்திருக்காரு. நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக அவர் உருவாகி அவர் மகன் குகனை உருவாக்குறாரு. இப்போ பேத்திகளும் சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த துறை சம்பந்தப்பட்டு முழுசாக வாழ்ந்த மனிதன், அந்த மனிதன் கிளம்பி போய்விட்டான். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.